சதுரங்க வேட்டை படபாணியில் இரிடியம் கலசத்தில் முதலீடு செய்தால் 20 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என நம்ப வைத்து மதுரை வியாபாரியிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கட்சி பிரமுகர் மற்றும் பெண் சிலம்பம் மாஸ்டர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மதுரை மாநகர் தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வேந்திரன் பர்னிச்சர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் அருகில் உள்ள கலைச்செல்வி என்ற பெண்ணிடம் சிலம்பம் மற்றும் யோகா கற்க சென்றுள்ளார். அங்கு சில நாள் பழக்கத்திற்கு பிறகு இரிடியம் கதை ஒன்றை கூறியுள்ளார் சிலம்பம் மாஸ்டர் கலைச்செல்வி. சென்னை ஈக்காடு பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபி என்பவர் வெளிநாட்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான இரிடியம் கலசத்தை விற்பனை செய்துள்ளார் என்றும் அந்த பணத்தை இந்தியாவில் பெறுவதற்கு அதிக பணம் தேவைப்படுவதால் அதற்கு பணம் கொடுத்து உதவுபவர்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் தர அவர் தயாராக இருப்பதாகவும் அடிக்கடி ஆசை வார்த்தை கூறியுள்ளார் கலைச்செல்வி. சிலம்பம் மாஸ்டர் என்னதான் கம்பு சுத்தினாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்துள்ளார் தெய்வேந்திரன். அதன் பின் புதிய திட்டமாக முகமது ரஃபியே உங்களிடம் பேச விரும்புகிறார் என கூறி செல்போன் மூலமாக அறிமுகப்படுத்தி பேச வைத்துள்ளார். அவரோ தனது அரசியல் பின்புலம், நிதியமைச்சகம், RBI, ஐநா சபை என அழந்து விட்டதில் ஆடிப்போன தெய்வேந்திரன் உடனே பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பு முகமது ரஃபியிடம் 3 லட்சம் ரூபாயும் அதன் பின் ஆன்லைனில் கலைச்செல்வியின் மூலமாக 2 லட்சம் ரூபாயும் பணத்தை கொடுத்துள்ளார். அதன் பிறகு சென்னையில் இரிடியம் டீல் மீட்டிங் இருக்கிறது என கூறி அழைத்துச் சென்று 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைத்துள்ளார். அங்கு தெய்வேந்திரனைப் போல பலரும் வந்து தங்கியுள்ளனர். அவர்களிடம் ஆதார், கைரேகை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுள்ளார் முகமது ரஃபி. அப்போது மீட்டிங்கில் பேசிய ரஃபி உள்ளிட்ட சில டிப்டாப் ஆசாமிகள் இன்னும் சில நாட்களில் மும்பைக்கு சென்று அங்கு ஒவ்வொருவரும் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மீட்டிங் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு தெய்வேந்திரனை தொடர்பு கொண்ட கலைச்செல்வி, மும்பையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய 20 கோடி ரூபாய் தயாராக உள்ளது, கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வாருங்கள் என கூறியுள்ளார். 20 கோடி ரூபாய் ஆசை அந்த 5 லட்சத்தை பற்றி யோசிக்க விடாததால் அந்த பணத்தையும் கொடுத்துள்ளார் தெய்வேந்திரன். இப்படியாக 18 லட்சம் ரூபாய் வரை கொடுத்த நிலையிலும் நீண்ட நாட்களாக எந்த அழைப்பும் வராததால் தெய்வேந்திரனுக்கு லேசாக சந்தேகம் எழுந்துள்ளது. 20 கோடி ரூபாய் என்ன ஆயிற்று என கேட்டபோது பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அப்ரூவல் வந்தவுடன் பணம் தருவதாக கூறியுள்ளனர். அடுத்த முறை கேட்டபோது வெளிநாட்டில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இருப்பதால் தமிழக அரசு பாதுகாப்பு அதிகாரிகள் நியமனம் செய்தால் மட்டுமே பணத்தை கொண்டு வர முடியும் என கூறியுள்ளனர். விதவிதமாக இவர்கள் கூறும் கதைகளை கேட்டு நொந்து போன தெய்வேந்திரன் இறுதியில் தான் கொடுத்த 18 லட்சத்தையாவது கொடுத்து விடுங்கள் என கெஞ்சியுள்ளார். அப்போதுதான் அந்த சிலம்பம் மாஸ்டர் தனது மிரட்டல் வேலைகளை காட்டியுள்ளார். மிரண்டு போன தெய்வேந்திரன் கடந்த மே மாதம் தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அடுத்த வாரம் என் அக்கௌண்ட்டுக்கு 20 கோடி போட போறாரு. என்கிட்ட என்னைக்கு பேசுறாரு அன்னைக்கு மறுநாள் நான் 4,80,000 அவர் அக்கௌண்ட்டுக்கு போட சொல்றாரு. என்னை அதாவது இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்கள் 4,80,000 எனக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு தனி ஃபைல் நான் போட்டுருவேன், நான் சரியா மதுரையில் உங்களை அசோசியேட் லீடர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு பொறி தட்டுது. எப்படின்னா முன்பின் முரணா பேசுகிறாரு. அடுத்த வாரம் எனக்கு 20 கோடி தரப்போகிறாள், எதுக்கு என்கிட்ட வந்து 4,80,000 கேட்பார், என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். சரி, ஒரு ஸ்டேஜில் தப்புன்னு தெரியுது, நம்ம கொடுத்த பணத்தை நம்ம வாங்கணும்னு யோசிக்கிறோம். விடாமல் இவங்களை அப்ரோச் பண்ணுறேன். இவங்க யாருமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, என்னோட ஃபோன் அட்டன் பண்ண மாட்டுறாங்க. நம்ம பணம் கொடுக்குறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்றனாலே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன நினைக்கிறேன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி என்னை வந்து மோசடி பண்ணி பணம் வாங்கி எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். யாராலையும் அப்படி யோசிக்க முடியாது. நீங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் நீங்களுமே அதை நம்புவீங்க, நீங்களும் ஒரு 5 லட்சம் பணம் போடுவீங்க. காரணம் அந்த அளவுக்கு அவங்களோட செயல்பாடு. அவரை சுற்றி ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வர்றவங்களுக்கு டீம் லீடர் ஒருத்தவங்க இருக்காங்க. காரைக்குடியில இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. காரைக்குடியிலேருந்து இதில் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அதிகமான ஆள். அந்த காரைக்குடி டீம்ல இருக்கிறவங்க முக்கியமான ஆள் இருக்காங்க. அவங்க அவர் பக்கத்தில் இருக்காங்க. அவர் பக்கத்தில் போறதே பெரிய விஷயம். அவரை வந்து ரொம்ப பில்டப் பண்ணுவாங்க. அவரை வந்து போய் சந்திக்கணும்னா சாதாரணமாக போய் சந்திக்க மாட்டாங்க, டீமாக போய் சந்திப்பாங்க. அவருக்கு தட்டில் நிறைய பழம் கொடுப்பாங்க, அவர் பொன்னாடை பொருத்துவாங்க. அவரை பெரிய அளவில் பில்டப் பண்ணி அவரை வந்து வச்சிருப்பாங்க. புகாரை பதிவு செய்த போலீசார் திமுக நிர்வாகியான முகமது ரஃபி, சிலம்பம் மாஸ்டர் கலைச்செல்வி ஆகிய இருவர் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். 1000 கோடி ரூபாய் இரிடியம் கலசம், ஆளுக்கு 20 கோடி லாபம் என ரகரகமாக கதை இழந்து ஸ்டார் ஹோட்டல்களில் ஆடம்பர அறை எடுத்து லட்சமாக பணம் பறிக்கும் இதுபோன்ற சதுரங்கை வேட்டை கும்பலிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.